அழகான காலை பொழுது மேகம் சூழ்ந்த வானம் முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன் புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள் இனிதே தொடங்கட்டும் இந்த பொங்கல் நாள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் பூமிக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் பள்ளியின் சார்பாக நடைபெறும் இந்த பொங்கல் திருநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று பேச வருகிறார் ஜெய அனுஸ்ரீ. ஆதியில் உதித்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அமிழ்திலும் மேலான மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழருக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை இன்றே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் தாளாளர் அவர்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் பெருமக்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். வருங்கால இந்தியாவின் தூண்களான எனது அருமை மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்று நல்வாழ்த்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஜெயானுஸ்ரீ. ரினேஷ், முத்தமிழ் என்றால் என்ன? இது தெரியாதா? இயல், இசை, நாடகம் தான். சரியா சொன்னார் ரினேஷ். இந்த வரிசையில் தான் நம்ம நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. இயல் என்று சொல்லக்கூடியது உரை. அந்த வகையில் தைமகளாம் திருநாளை பொங்கல் பற்றி ஒரு சிறப்புரை தர வருகிறார் நம்ம சரண்யா. அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் பிறந்த முதல் மொழி சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி. செம்மொழியா மண்ணை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழவனை போற்ற பிறந்த திருநாள், ஆதவனை
சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். இந்த விழா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரிசியஸ் என தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தேடி விழுந்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை புதுர் பானையில் வெல்லம், பால், நெய் சேர்த்து கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டும் மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். நீர்வளம் கொண்ட இடங்களில் 3 வேளாண்மை நடக்கும். நீர் வளமில்லா இடங்களில் மழைநீர் தேக்கத்தால் ஒரு வேளாண்மை தான் விளைக்க முடியும். ஆகவே மார்கழி அல்லது தை மாத அறுவடையே நாடெங்கும் நிகழும். அறுவடை முடிந்து பெற்ற புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, நம்முடைய கொடிவழி காய்கறிகள், குறிப்பாக அவரை, புடலை, கத்தரி, வாழை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பூசணி போன்றவையே படையலாக வைக்கப்படும். பொங்கல் விழா 4 நாள் கொண்டாட்டமாகும். போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம். போகி என்றால் இந்திரன் என்று பொருள். இந்திரன் மழைக்கு தெய்வம் அல்லவா? எனவே பருவ மழை பெய்து மக்களை காக்க இந்திரனுக்கு நன்றி சொல்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. அதனால் நன்றி செலுத்தும் விழாவே போகி பண்டிகையாக கொண்டாடுகிறோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் தமிழ்மறை உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்றன. உழுதுண்டு வாழும் உழவர்களின் உழைப்பு திருநாளே தமிழர் திருநாளாம். தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். உழவன் தனக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கவே இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நூற்றாண்டு கம்ப்யூட்டர் காலமாக மாறிக்கொண்டு வந்தாலும் உலக மக்களுக்கு உணவு படைக்கும் அச்சாணியாக விளங்குபவர்கள் உழவர்கள். அந்த அச்சாணியாக விளங்கும் உழவர்களுக்கும் உழுது பயிர் செய்ய உதவிய மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவே மாட்டுப் பொங்கல். அன்று பல ஊர்களில் எருது விடுதல், ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்று வீர விளையாட்டுகள் நடைபெறும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றதாகும். சான்றோரை நீ நாளும் போற்று, ஆன்றோருக்கு தொண்டு ஆற்று, நல்லிணக்கத்தால் துன்பத்தை மாற்று என்பதற்கேற்ப அடுத்த நாளை நாம் காணும் பொங்கலாக கொண்டாடுகிறோம். அன்று 60 சிறந்த பெரியவர்கள் வணங்கி வாழ்த்துக்களை பெறவர். மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை கண்டு தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். தரணியை தழைக்கச் செய்யும் தைமகள் பிறப்பிற்கும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளின் உழைப்பிற்கும் நன்றி சொல்லும் நல்மனம் கொண்ட தமிழர்களின் வாழ்வு நலம் பெற திரளட்டும், நன்மைகளே விளையட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக உரையாற்றிய சரண்யாவுக்கு நன்றிகள் பல. அடுத்து பாட்டுதானே வச்சல்யா? ஆமாம் தினேஷ். கை தொடர்ந்தால் வழி பொறுக்கும் தங்கமே தங்கமே என்று பொங்கலை பற்றி சிறப்பாக பாட